மேலும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் ஒரு கேம் விளையாடுறோம்னு வச்சுக்கொள்வோம். எங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து ஏதோ ஒன்று விளையாடிட்டு இருக்கிறோம். ஸோ எங்கள் பிள்ளை எப்போவுமே வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நாங்கள் சில நேரங்களில் விட்டு கொடுக்குற சந்தர்ப்பங்கள் இருக்கும். அல்லது நம்ம ஒரு டாயை வந்து பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறோம், அதை உடைச்சிட்டாங்க. ஸோ உடனே அழுகுறாங்க, ஐயோ உடைச்சிட்டேன்னு உடனே அதை ஒட்டி கொடுப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதே மாதிரி ஒன்று நம்ம கடைக்கு போய் வாங்கி கொடுப்போம். இப்படி பேரண்ட்ஸான நம்ம அன்பை நம்ம குழந்தைகளை வெளிப்படுத்துகிற நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த வீடியோ மூலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில குழந்தைகள் நோ சொல்கிறதுக்கு பழக்கப்படாமல் வளர்க்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்தில்? அல்லது உங்கள் பிள்ளைகள் தோல்வி அல்லது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை தாங்கி கொள்ள முடியாமல் இருக்கிறாங்களா? அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நோ சொல்லவே நீங்கள் பயப்படுறீங்களா? உங்கள் பிள்ளைகள் அதுக்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களா? இப்படியான குழந்தைகளை நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா உங்கள் பேரண்டிங்கை நீங்கள் திருப்பி ஒருக்கா ரிவைஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலம் அந்த விஷயத்தை தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை பற்றி பேரண்ட்ஸுக்கே ஒரு அவேர்னஸ் இருக்குது. நம்ம என்ன நினைப்போம், நம்ம பிள்ளைக்கு நோ சொல்கிறதால அல்லது நம்ம பிள்ளையோட மனசு நாங்கள் காயப்படுத்துறதால அது ஒரு சைல்ட்ஹுட் ட்ரோமாவாக மாறிடுமோ, என் பிள்ளை வந்து அதை பற்றி யோசிக்குமோ, ஒரு ஜென்டில் பேரண்டிங் இருக்காதோ, எனக்கும் என் பிள்ளைக்கும் இடையில் இருக்கிற அந்த பாண்ட் சரியாக இருக்காதோ, என் பிள்ளை என்னை வெறுக்க ஆரம்பிக்குமோ, இதனால் என் பிள்ளையோட படிப்புக்கு கெட்டு போயிடுமோ, இப்படி நிறைய விஷயங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்கிறோம். உண்மையிலேயே எங்கள் குழந்தைகளுக்கு ஒரு தோல்வியை அல்லது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை எதிர்கொள்றதுக்கான சந்தர்ப்பங்களை நாங்களே உருவாக்கி கொடுக்கணும். அதை விடுத்து நம்ம கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் கூட அதில் இன்டர்வீன் பண்ணி இல்லை என் பிள்ளைய வந்து நான் காப்பாற்றுறேன்னு பேர் வழி அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளோட ஒரு பாசிட்டிவான ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நாங்கள் தடுத்து நிறுத்தக்கூடிய பேரண்ட்ஸாக கூட இருக்கிறோம். சில பேரண்ட்ஸை நாங்கள் பார்த்துருப்போம், அவங்க எந்த விஷயத்துக்குமே பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு அப்படிங்கிறதுக்காக வந்து சைடு எடுக்க ஆரம்பிப்பாங்க. ரெண்டு பிள்ளைகளுக்கு இடையில ஒரு சண்டை வருது அப்படின்னா அது கூட ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஏண்டா பிள்ளைகள் சண்டை பிடிக்கிறப்போ தான் அந்த நெகோசியேஷன் ஸ்கில்ஸை கற்றுக்கொள்வாங்க, எப்படி பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு கற்றுக்கொள்வாங்க. எவ்வளவு கோபம் வந்தாலும் நம்ம மற்றவங்களை அடிக்கக்கூடாது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, பேசி தீர்த்து கொள்வது, அல்லது ஒரு உறவை வந்து நம்ம நிலைத்திருக்க செய்யணும் அப்படின்னா சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை செய்கிறது, இது எல்லாமே ஒரு சண்டையில் வந்து கற்றுக்கொள்வாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து உடனே அந்த பிரச்சனைக்குள்ளே தலையிடுவாங்க. பேரண்ட்ஸுக்குள்ளேயே சண்டை அடிச்சு கொள்வாங்க, எந்த பிள்ளைய அடிச்சிச்சு இப்படி இருந்தால் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு கொள்வாங்க. அல்லது அந்த பிள்ளைகள்கிட்ட நீ இவங்களோட இனிமேல் பழகாத இப்படி விலக்கி விடுறது, அல்லது அவங்கள வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பே உடைச்சி விடுறது, இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸ்கூலில் வந்து பிள்ளை வந்து சொல்லுது, என்னை வந்து இந்த பாய் அடித்தா, இந்த கேர்ள் வந்து என்னோட திங்ஸ் எடுத்தா, இப்படி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா உடனே டீச்சருக்கு கால் பண்ணுறது, இந்த பிள்ளையும் கிளாஸ் மாற்றி விடுங்கன்னு சொல்கிறது, இப்படியான விஷயங்களை கண்டிருப்போம். நீங்கள் தொடர்ச்சியாக உங்களோட பிள்ளைகளுக்கு சைடு எடுத்து பழக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பிள்ளை வந்து தான் ஒரு எண்ணத்துக்குள்ள வரும். என்னன்னு சொன்னால் வந்து என்ன நடந்தாலும் என் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது ஒரு ஆக்சுவலாக இது ஒரு சப்போர்ட் இல்லை, நீங்கள் சைடு எடுக்கிறீங்க. ஸோ நான் எந்த தவறுமே செய்யலாம் அப்படிங்கிறத குழந்தை வந்து உள்வாங்கி கொள்ளும். அது இல்லாமல் தனக்குரிய அந்த சோஷியல் ஸ்கில்ஸ் இல்லாமல் இந்த குழந்தை வளரக்கூடிய வாய்ப்புகள், ஒரு அபாயம் வந்து இதில் இருக்குது. ஒரு தோல்வி அல்லது ஒரு ஏமாற்றம் வரப்போ குழந்தைகளோட மூளை அதை எப்படி பார்க்கும் அப்படின்னா, உங்களோட பிள்ளைக்கு வந்து ஒரு பொருள், ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைன்னு வச்சுக்கொள்வோம். ஆனால் அந்த குழந்தைக்கு பி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கிடைக்குது அப்படின்னா அது முதல்ல அந்த குழந்தைக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கும். இதில் ஒரு கோபம், ஒரு விரக்தி, ஒரு ஆத்திரம் ஒன்று வர ஆரம்பிக்கும். எனக்கு தேவையான அந்த ஏ அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கலையே, இந்த பி தான் கிடைச்சிருக்கேன்னு. இதன் மூலமாக அந்த குழந்தையோட மூளையில் ஓகே வாட்ஸ் நெக்ஸ்ட், இப்போ இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் அடுத்தது என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கும் அந்த குழந்தை. ஸோ இதை யோசிக்கிறப்போ அந்த பிள்ளைக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே இதை வச்சு நம்ம இப்படி செய்யலாம், இந்த மாதிரி நிறைய அந்த பிள்ளைக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் அப் ஆகும். ஸோ காலப்போக்கில் அல்லது இதை தொடர்ந்து அந்த பிள்ளை அந்த பி அப்படிங்கிற பொருளை நேசிக்க பழகிக்கொள்ளும். அதாவது தனக்கு லைஃப் இதுதான் கொடுத்தது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்கிற பக்குவம் அந்த குழந்தைக்கு வரும். இது ரெசிலியன்ஸ், அதாவது ஒரு தோல்வியிலிருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறது, ஒரு பிரச்சனை வந்து அதிலிருந்து மீள அந்த பிள்ளை எழும்புற அந்த ஆற்றலை வந்து குழந்தைக்கு உருவாக்கி கொடுக்கும். இது இல்லாமல் நீங்கள் எப்போவுமே உங்களோட குழந்தைக்கு தேவையான அல்லது தேவையானது அப்படிங்கிறத விட குழந்தை ஆசைப்படுற பொருட்களையோ அல்லது விஷயங்களையோ தொடர்ச்சியாக செய்வீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைக்கு இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்கிற இந்த பக்குவம் அல்லது இந்த ஆளுமை அப்படிங்கிறது வளராமலே போயிடும். ஸோ இது உங்களோட பிள்ளை வளரும் போது, ஒரு டீனேஜர் ஆகும்போது எப்படியுமே அந்த குழந்தை ஒரு தோல்வியை, ஒரு ஏமாற்றத்தை சந்திக்க தான் போகுது.
அந்த நேரத்தில் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கும். இது உளவியல் சார் பிரச்சனைகளாக பிரதிபலிக்கலாம், அல்லது அந்த குழந்தைகள் தவறான சிந்தனைகள், தவறான முடிவுகளை வந்து எடுக்கிறது கூட இப்போ நாம நிறைய பேர் பார்க்குறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்காக எல்லாம் தற்கொலை எண்ணத்தை தூண்டப்பட்ட குழந்தைகள் அப்படின்னு நிறைய நாங்கள் நியூஸ் பார்க்குறோம். இது எல்லாமே இந்த பிரச்சனைகளால வரதான். அடுத்தது இந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவோம் நம்ம சைக்காலஜில. என்னன்னா, நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம், ஒரு பிள்ளை உங்கள்கிட்ட கேட்குது அப்படின்னா உடனே அதை செய்யாதீங்க. நீங்க செய்யற எண்ணம் இருந்தாலும் சின்ன விஷயமா இருக்கலாம், ஒரு 100 ரூபாய் பொருளாக இருக்கலாம், இது என்ன வாங்கி கொடுத்துறதானே போறோம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு நீங்க வாங்கி தர்றேன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு டைம் ஒன்று கொடுங்க. உங்களோட பர்த்டேக்கு வாங்கி தரேன், நெக்ஸ்ட் வீக் வாங்கி தரேன், அல்லது ஒரு ரிவார்டாக நீங்க இதை படிச்சு முடியுங்க, இந்த புக்கை ரீட் பண்ணி முடியுங்க, வாங்கி தரேன். ஸோ இப்படி நீங்க ஒரு விஷயத்தை தாமதப்படுத்தும் போது அந்த குழந்தைகள் அதற்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் கொடுக்குற ப்ராமிஸை வந்து நீங்கள் கட்டாயம் நிறைவேற்றணும். சும்மா சொல்லிட்டு அப்படியே விட்டீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளை மோட்டிவேட் ஆகாது. ஸோ நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் கொடுங்க, உடனே அதை செய்யாதீங்க. ஸோ அந்த பிள்ளை வெயிட் பண்ணும். அதை வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது பொறுமை, சகிப்புத்தன்மை, அதோட வந்து அந்த பொருள் மீதான ஒரு பற்றுதல், அது கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இது எல்லாமே அந்த குழந்தையில வந்து விருத்தியாகும். உங்கள் குழந்தைகிட்ட சில சைன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகள் வந்து இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடியான குழந்தைகள் இல்லை, நோவை தாங்கி கொள்ற குழந்தைகள் இல்லைன்னா அர்த்தமாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் சொல்லி அல்லது ஒரு நோ சொல்றீங்க அப்படின்னா அதற்கு அந்த குழந்தை வந்து ஒரு டேண்ட்ரம் காட்டுதா, மெல்ட் டவுன்ஸ் அப்படின்னு சொல்லும், அது அழுது, அது வந்து அது தாங்கிக் கொள்ள முடியாத மாதிரி, அல்லது கோபத்தை வெளிப்படுத்துறது, பொருட்களை வீசி உடைக்கிறது, இப்படியான விஷயங்களும் உங்களோட குழந்தை காட்டுது அப்படின்னா நீங்க நோ சொல்லி உங்களோட குழந்தைக்கு வளர்க்கல அப்படின்னு சொல்லி அர்த்தப்படும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க வெயிட் பண்ண சொல்றதா இந்த குழந்தைகளால வெயிட் பண்ணவே இயலாம இருக்கும். அல்லது வந்து அவங்களுக்கு நீங்க ஒரு டைமை கொடுக்குறீங்க, ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த நேரத்துக்குள்ளே வந்து அவங்க நிறைய டென்ஷன் ஆகிறது, அழுகிறது, இப்படியான விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. சின்ன சின்ன கரெக்ஷன் கூட இந்த குழந்தைகளால தாங்க முடியாம இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த மாற்றிக்கொள்ள சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அது அந்த குழந்தைகளால அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாம இருக்கும். இதுல இன்னொன்னு தான், இந்த பிள்ளைகள் வந்து விளையாட்டுக்கள் சேர்ந்து விளையாடும் போது மற்றவங்க வந்து இந்த பிள்ளையை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இவர் வந்து தோத்தா வந்து அவர் தாங்கிக் கொள்றாரு இல்லை, ஒத்துக்கொள்றாரு இல்லை, எங்களை பிளேம் பண்றாரு அப்படின்னு சொல்லி. அதே நேரம் உண்மையிலேயே உங்களோட குழந்தை வந்து மற்றவங்களை வந்து பிளேம் பண்ணக்கூடிய, குற்றம் சாட்டக்கூடிய குழந்தைகளாகவும் இருப்பாங்க. இவங்க செய்ததால தான் நான் லூஸ் பண்ணினேன் அப்படின்னு. அதே நேரம் சில காம்படிஷன்ஸை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணவே மாட்டாங்க. விளையாட போறேன்னா கூட அவங்க லூஸ் பண்ணிடுவாங்க, இதில் வந்து நான் குட் இல்லை அப்படின்னோடனே அதை லூஸ் பண்ணிடுவோம்ன்றதுக்காகவே விளையாட்டுக்களை தவிர்ப்பாங்க. அல்லது பேரண்ட்ஸ் சில பேர் சொல்றதை பார்த்துருப்பேன், ஓகே இந்த மாதிரி காம்படிட்டிவ் கேம்ஸ்க்கெல்லாம் இந்த பிள்ளையை எடுக்காதீங்க, அவரால் தாங்க முடியாது, இப்படி கூட சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இப்படி உங்களோட குழந்தைகள்கிட்ட அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து தோல்வியை தாங்கிக் கொள்ளாத அல்லது நோ சொல்லி பழக்கப்படாத குழந்தைகளாக இருப்பாங்க. இந்த குழந்தைகளில் நீங்கள் அவதானிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் தான், டிமாண்ட் பண்ணுவாங்க. எல்லா பிள்ளையுமே டேண்ட்ரம் காட்டும் அப்படின்னு சொல்லி இல்லை. சில பிள்ளைகள் வந்து அமைதியாக இருப்பாங்க, நீங்கள் நோ சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் உங்கள்கிட்ட டிமாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே நீங்கள் எனக்கு இதை தரலைன்னா எனக்கு இதை தாங்க, இந்த மாதிரி உங்கள்கிட்ட டிமாண்ட் பண்ணக்கூடிய குழந்தைகளாக கூட இருப்பாங்க. சரி, இப்போ இப்படியான குழந்தைகள் இருக்காங்க உங்கள்கிட்டனா என்ன செய்யறது அப்படின்னா, இப்போ கூட லேட் இல்லை. நீங்கள் உங்கள் குழந்தை வளர்ப்பில் சில மாற்றங்களை கொண்டு வரணும். உங்களோட குழந்தைகள் சில தோல்விகளை எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகளை நீங்கள் வீட்டிலேயே உருவாக்கணும். எல்லாத்துக்குமே நீங்கள் எஸ் சொல்லி எல்லாமே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் ஒரு பொருளை கொடுக்குறீங்க அப்படின்னா அதை அவங்க ஏர்ன் பண்ணி எடுக்கணும். அவங்க படிக்கிறது மூலமோ, அவங்க நல்ல நடத்தைகள் மூலமோ, அவங்களுக்கு நீங்கள் ரிவார்டாக ஒரு ஸ்டாராக கொடுக்கறது, அல்லது அவங்க வந்து ஏதாவது ஒரு செய்கிற ஒரு நல்ல பண்பு, ஒரு நடத்தையோட வெளிப்பாடாக அவங்களுக்கு கொடுக்கறது, இப்படி அவங்க ஏர்ன் பண்ணணும் ஒரு விஷயத்தை அப்படிங்கிறத பழக்கணும். ஒரு பொருளை கேட்குறாங்க அப்படின்னா கட்டாயம் வந்து அதுக்கு ஒரு டைம் கொடுங்க, உடனே வாங்கி கொடுக்காதீங்க. ஸோ நீங்கள் ஒரு பர்த்டேக்கு உங்களுக்கு வாங்கி தரேன், உங்களோட எக்ஸாம் முடியட்டும், நெக்ஸ்ட் இயர் வாங்கி தரேன். ஸோ அந்த பொருட்களோட அளவையும் பெருமதியையும் தன்மையையும் பொறுத்து, சின்ன ஒரு பிஸ்கட் வாங்கி கேட்டால் நெக்ஸ்ட் இயர் வாங்கி தரேன் அப்படின்னு இல்லை, பட் அந்த பொருட்களுக்கு ஏற்ற மாதிரியாக நீங்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு காலத்தை தாழ்த்துறது வந்து சிறந்த வழியாக இருக்கும். அடுத்தது தான் இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுத்துறது. நீங்கள் வீட்டில் கூட கேம்ஸில் குழந்தைகளை ஈடுபடுத்துங்க. எந்த நேரமே ஸ்க்ரீன் பார்க்குற அப்படின்னு இல்லாமல் நீங்களும் சேர்ந்து பிள்ளைகளோட விளையாடுங்க. லூடோ, இந்த கார்டு கேம்ஸாக இருக்கலாம், போர்ட் கேம்ஸ், செஸ், இந்த மாதிரியான கேம்ஸ் பிள்ளைகளோடு சேர்ந்து நீங்கள் விளையாடுங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வெற்றி பெறணும், நீங்கள் வின் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு முனைப்பை காட்டுங்க. நம்மட பிள்ளை தானே, அது வின் பண்ணிட்டு போகட்டும், பரவாயில்ல நான் விட்டு கொடுக்குறேன், இப்படி செய்யாதீங்க. ஏன்னா பிள்ளைகள் உங்களை பார்த்து மாடல் பண்ணுவாங்க. ஸோ நாம் வந்து வின் பண்ணணும்னா இதை செய்யணும். ஓகே, நீங்கள் தோத்துட்டீங்க, ஒரு பேரண்டாக நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை ஸ்போர்ட்டிவாக கடந்து போக உங்களோட பிள்ளைகளுக்கு மாடல் பண்ணுங்க.
இந்த மாதிரியான நேரங்கள்ல வந்து குழந்தைகள் வந்து இதை பார்த்து கற்றுக்கொள்வாங்க. அடுத்தது 2 பேரண்ட்ஸும் வந்து ஒரே முடிவில் இருக்கணும். சில பிள்ளைகளுக்கு வந்து அம்மா அல்லது அப்பா வந்து நோ சொன்னா அந்த மற்ற பேரண்ட் வந்து எஸ் சொல்லுவாங்க. அந்த பிள்ளைகளே சொல்லும், அம்மாட்ட போய் கேட்டா ஓகே சொல்லுவாங்க, அப்பாட்ட கேட்டா இப்படி சொல்லுவாங்க. ஸோ இது குழந்தைகளுக்கே ஒரு கன்ஃபியூஷனை கொண்டு வரும். ஸோ பேரண்ட்ஸ் 2 பேருமே நோண்டா நோவாகவே இருங்க. ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொன்னா அது இல்லை அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். அடுத்ததுதான் இந்த பிள்ளைகள் வந்து நச்சரிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம நோ சொல்லுவோம், இல்லை முடியாதுன்னு சொல்லுவோம். ஒரு சாக்லேட் தாங்க, இல்லை இன்றைக்கு இல்லை, ஓகே. திருப்பி திருப்பி கேட்டாங்கன்னு சொன்னா இல்லை தரமாட்டேன், ஓகே. நச்சரிச்சுட்டே இருக்காங்க, சரி இந்தாங்க போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். இது நாம எக்ஸாஸ்ட் ஆகுறது, பிஸியா இருக்கிறது, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அடிக்கடி நடக்கக்கூடும். இதை நாங்க தவிர்த்து கொள்ளணும். ஸோ நம்ம ஒரு விஷயத்துல நோ சொன்னோம்னா ஃபர்மாக அது நோ ஆகவே இருக்கணும். இது கூட இந்த பிள்ளைகளோட இயல்புகளை மாற்றும். அடுத்ததான் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளோட எல்லா ப்ராப்ளமுமே ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸ்கூலில் கொடுக்குற ஹோம் ஒர்க்கையுமே பக்கத்துல இருந்து செய்ய வைக்கிறது, அல்லது வந்து ஒரு ப்ரொஜெக்ட் கொடுத்தா தானே செய்கிறது. பிள்ளைகளை எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே பண்ண வர்றது இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, அவங்களோட டாய் உடைஞ்சிட்டுன்னு சொன்னால் அவங்களே செய்கிறது, ஐ மீன் பேரண்ட்ஸே செய்கிறது. இதை வந்து தவிர்த்து கொள்ளணும். பிள்ளையோட ஒரு விளையாட்டு பொருள் உடைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் அந்த விளையாட்டு பொருளை ஒட்டணுமா, ஒரு க்ளூவை வாங்கி கொடுத்து நீங்களே ஒட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இப்படி அவங்களோட ப்ராப்ளமாக அவங்களே சால்வ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்களை கொடுங்க. ஒரு பொருளை நீங்கள் எவ்வளோ சொல்லி தொலைச்சிட்டு வராங்களா, அது எவ்வளோ முக்கியமான பொருளாக இருந்தாலும் திருப்பி வாங்கி கொடுக்காதுங்க, அல்லது காலத்தை தாழ்த்துங்க. ஸோ அந்த பிள்ளைக்கு அந்த டைம் ஒன்று வரும். அந்த டைமில் வந்து அது அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. தானே யோசிக்க மாட்டேன், நம்ம செய்தது பிள்ளை, நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். ஸோ இப்படியான தாட்ஸ் வந்து இந்த குழந்தைகளுக்கு வரும். அடுத்தது சில பேரண்ட்ஸ் வந்து இந்த இமோஷனல் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இமோஷன்ஸை வேலிடேட் பண்ணுறதையும் கிஃப்டாக கொடுக்குறதையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி கொள்வாங்க. என் பிள்ளைகிட்ட நான் அன்பை காட்டணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, நான் வந்து ரொம்ப அன்பாக இருக்கணும்னு சொல்கிறீங்களே, அப்போ நான் வந்து பரிசு பொருட்களை கொடுத்தா அன்பு வந்து விருத்தியாகுமே அப்படின்னு சொல்லி. நீங்கள் குழந்தைகளுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்கறது வந்து அவ்வளோ முக்கியமானு கேட்டால் இல்லை. உங்களோட அன்பு அப்படிங்கிறத நீங்கள் டச் மூலமாக, உங்களோட வார்த்தைகள் மூலமாக, தொடுதல் மூலமாக, நீங்கள் பிள்ளைகளை ஹக் பண்ணுறது மூலமாக கொடுக்கலாம். ஸோ உங்களோட ரிவார்ட்ஸ் சிம்பிளான ரிவார்ட்ஸாக இருக்கணுமே தவிர விலை உயர்ந்த டாய்ஸாகவோ அல்லது எல்லாத்துக்குமே ஓகே எஸ் சொல்கிற ஒரு பேரண்டாகவோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள், உங்களோட குழந்தைகள்கிட்ட இந்த மாதிரியான மாற்றங்களை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு அந்தந்த வயதிற்கு ஏற்ற மாதிரியான சரியான ஒரு நடவடிக்கை நீங்கள் எடுக்கிறது மூலம் உங்கள் பேரண்டிங்கில் ஒரு சேஞ்சையும் கொண்டு வரலாம், உங்களோட பிள்ளைகளோட நடத்தையிலையும் ஒரு சேஞ்சஸை கொண்டு வரலாம். அப்படி இல்லை உங்களோட பிள்ளைகள் வந்து அதீத டேன்ட்ரம் காட்டுறாங்க, தோல்வியை தாங்கி கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க, தன்னைத்தானே ஹார்ம் பண்ணி கொள்ளக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு உளவல ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் ஒன்று தேவையாக இருக்கும். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட் நாடுறது ஒரு தேவையாக இருக்கும். மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி.